என்னது? ஹலோ, நீ இன்னமும் வீட்டுல தூங்கிக்கிட்டே இருக்கியா? அது வந்து முதலாளி, இன்னைக்கு சனிக்கிழமை. உன்னோட மூளை கலங்கி போயிடுச்சா என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆனா கேலண்டர்ல சனிக்கிழமைல போட்டிருக்கு. எப்படி சுத்தம் பண்ண போற? எனக்கு உடனே பேப்பர் தேவையாச்சே. என்ன பண்றது? தூங்கி நீ நேரத்தை வீணாக்குனதுனால இன்னைக்கு நீ டபுள் டைம் வேலை பார்க்கணும். மறுபடியுமா? ஐயா, நான் வேலைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னல. குட்டி, நான் உன் அம்மா பேசுறேன்ப்பா. மம்மி, என்னாச்சு மம்மி? மறந்துடாத, நாளைக்கு உன் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. இதுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் பணம் செலுத்தாத காரணத்தால் உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. என்னது? நான் இப்பதானே பில்ல கட்டினேன். இப்ப என் ரத்தத்தை குடிக்க போறீங்களா? அப்பாக்கு வேற ஆபரேஷன் நடக்க போகுது. ஒருவேளை அவருக்கு ஏதாவது? அச்சோ, அப்படியெல்லாம் இல்ல. அப்பா, நான் உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்கேன்பா. ஹலோ மம்மி. ஐயா, என் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. என்னால வேலை செய்ய முடியாது. என்ன பண்ண? ஒழுங்கா வேலை செய், இல்லனா இந்த வேலையை விட்டு ஒழுங்கா மரியாதை போயிடு. ஆனா முதலாளி, இதெல்லாம் நியாயமே இல்ல. இப்ப நான் இந்த வேலையை விட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னால அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. ஆனா ஒருவேளை நான் ஏதாச்சும் போலீஸாக்கு சொன்னேன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் போன் பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு. என்னால எந்த நிலைமையிலையும் வேலையை விட முடியாது. உடம்பு முடியாத என் அப்பாவை இந்த நேரத்துல பார்க்க முடியாது. நான் எவ்வளவு மோசமான பையன். கண்டிப்பா நான் ஒரு நல்ல பையனே கிடையாது. ஆமா. என்னோட ரம்பத்துக்கு பதிலாக இந்த தொடப்பை என் கையில இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதது கூட எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா இந்த மரத்தை ஏன் வெட்ட முடியல? இதை நான் ஆன் பண்றதுக்கே மறந்தே போயிட்டேன். எனக்கு இப்ப என்ன ஆச்சுன்னே ஒன்றும் புரியல. இந்த லக்கா திரும்பவும் மரத்தை வெட்டான்டா. எனக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம போய் அவனை பிடிக்கலாம். நான் எப்பேற்பட்ட துரதிருஷ்டசாலின்னு பாருங்க. என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா நான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்க 2 பேரோட விளையாடவும் எனக்கு மூடு இல்லடா. என்னது? நான் என்ன அவசரப்பட்டேன்னா இந்த கரடி பயலுக என் ரம்பத்தை உடைச்சிடுச்சுன்னா அப்புறம் என்னால வேலை செய்ய முடியாது. இது சூப்பரான காரணமாலாம் இருக்கும். ஒழுங்கா என் தேனை திரும்ப கொடுத்துடு. இந்தாடா. தம்பி, ஏதோ தப்பா இருக்குடா. இதையும் வச்சுக்கோங்க. இது நான் உங்க 2 பேருக்கும் கொடுக்குற பரிசு. என்ன? பிரமாதம். உடைச்சு போடுங்கடா. நல்லா உடைச்சு போடுங்கடா. இப்போ இந்த உடைஞ்ச ரம்பம் தான் நான் வீட்டுக்கு போறதுக்கு உதவ போகுது. இன்னைக்கு எல்லாமே ஏதோ வினோதமா இருக்கு. லக்கா அவனோட தப்ப உணர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இது சரியா படல. ஹலோ முதலாளி, நான் உங்க போனுக்காக தான் ஐயா காத்துக்கிட்டு இருந்தேன். டேய் லக்கா, நீ உன் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சோம்பேறி. அது வந்து ஐயா, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அந்த கரடிக 2 வந்து என்னோட ரம்பத்தையே உடைச்சு போட்டுருச்சுங்க ஐயா. புரிஞ்சுக்கோங்க, என்ன நம்புங்க. டேய் லக்கா, நான் உடனே உனக்கு இன்னொரு செயின் அனுப்பி வைக்கிறேன். இப்போ முழுசா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால வீட்டுக்கு போக முடியும் போல இருக்கு. ஆனா அந்த கரடிக திரும்ப வந்து என்ன தொல்லை பண்ணிச்சுக்கிட்டா. சரிடா. இந்த பழங்கள் எல்லாமே ஏற்கனவே ரொம்ப அழுகி போயிருக்குங்க. பரவாயில்ல, இதை நான் அப்படியே அதுக்கு கிட்ட கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும்.
டேய் அண்ணா எனக்கு பசிக்குதுடா. டேய் தம்பி போதும் நிறுத்துறா. இப்பதானே நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட. என்ன உன் குடோனுக்குள்ள எவ்வளோட இடம் இருக்கு? இதுதான் என்னோட மிகப்பெரிய சக்தி. உனக்கு தெரியுமா, நான் நேத்து 4 தர்பூசணி சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் திரும்பவும் போதும் நிறுத்து. என்னால எதுவும் கேட்க முடியாது. நான் கேட்க விரும்பல. டேய் அண்ணா உனக்கு அந்த சத்தம் கேட்டுதா? தேனீக்கள் நினைக்கிறேன். அப்ப பக்கத்துல தேன் இருக்கு. அடே லக்கா, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்க கவலைப்படாதீங்க அண்ணே. அவன் போன தடவை மாதிரியே இந்த தடவையும் ரம்பத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவான். டேய் லக்கோ, உன்னோட ரம்பத்தை என்கிட்ட குடுடா. உன்னோட ரம்பத்தை என்கிட்ட குடுன்னு சொன்னேன்டா. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. அட என்னடா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? தள்ளி போடா தம்பி. இருடா, நான் உங்களுக்காக என்னோட எல்லா பழத்தையும் கொண்டு வந்திருக்க பாருங்கடா. எடுத்து சாப்பிடுங்கடா. இது எனக்காகவா? எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுறா. எல்லாமே உனக்கு தான்டா, எனக்கு கொஞ்சம் கூட வேணாடா. தம்பி, இது ஒரு டிராப்பா இருக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு இந்த லக்கா பையலெல்லாம் நம்பாதடா. ஆமா நீ சொல்றது சரிதான். நீ முதல்ல இங்க இருந்து போ. இது கெட்டலாம் போலப்பா, கொஞ்சம் பழசு அவ்வளவுதான். என் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. நான் அவரை பார்க்க போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட சாரி என்ன? நான் உண்மையை தானே சொல்றேன். இந்த இதையும் வாங்கிட்டு போ. ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லிடு. ஆடா, கொஞ்சமாச்சும் கருணை காட்டுங்கடா. என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் உண்மையிலே அவரை பார்க்க போகணும்டா. இவனோட பாஸ் தான் எல்லாத்துக்கும் காரணமா? அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னடா, இதுவும் ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம்டா. புரியுதா? நான் உண்மையை தான்டா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் நான் போய் அவரை பார்க்கலடா, இதுக்கப்புறம் எப்பவுமே அவரை பார்க்க முடியாதோன்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும்? டேய் அண்ணா, இவன் உண்மையை தான்டா சொல்றான்னு நினைக்கிறேன். இல்ல இவன் சொல்ற எது வேலையும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்டா. சரிதான். உன்னை பார்த்தா எனக்கு அழுகழுகையா வருதுடா. எங்க அண்ணனுக்கு இது மாதிரி உடம்பு முடியாம போச்சு. அப்ப நானும் இது மாதிரிதான் விழுது அழுதுகிட்டு இருந்தேன். என்னால உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. 2 பேரும் அழறத நிறுத்துங்க. ஒரு வேலை இவனுக்கு அடிபட்டுச்சுன்னா இவனால வேலை செய்ய முடியாது. புரியுதா? இது உண்மைதான்பா. அடிங்க, எடிய அடிங்க, நல்லா அடிங்க. நான் அடிய தாங்கிக்கிறேன். என்னால இதை பண்ண முடியும்னு தோணல. டேய் அண்ணா, நீ ஏன் பண்ணுடா? அப்படின்னா சரி. ஹலோ, யாரு பேசுறது? டேய் லக்கா, நான் உன்னோட போட்டோ எல்லாத்தையும் பார்த்தேன். என்ன நீ மன்னிச்சிடு. இந்த மாதிரி நிலைமையில உன்னை நான் வேலை செய்ய வச்சது தப்புதான். என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாத. எனக்கு மட்டும் கொஞ்ச நாளைக்கு லீவு கிடைச்சதுன்னா அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நீ கேட்ட சரியா தான் இருக்கும். லீவ் எடுத்துக்கோ. இந்த ஐடியா வேலை செஞ்சிருச்சே. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு டாக்டரை உனக்கு அனுப்புறேன். நீ அவர்கிட்ட உடனே செக்அப் பண்ணிக்கோ. கரடிங்களா அங்க வந்துருச்சுன்னு நினைக்கிற. செக்அப் பண்ணி விட்டு முதல்ல நீ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிரு. அங்க இருக்காத, ஓடிடு. நன்றி நண்பர்களே. டேய் அண்ணா, நீ ரொம்ப புத்திசாலிடா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நாம ஒரு வேலை பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கு. ஐயா, அந்த கரடி. நான் தான் அம்மா பேசுறேன்ப்பா. அப்பா எப்படி இருக்காரு? எல்லாம் ஓகே தானே? என்னப்பா பேசுற? உங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? நாங்க நல்லா இருக்கோம். என்ன சொல்றீங்க? வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாரா? வீட்டுக்கு வந்துட்டாருப்பா. அவருக்கு வெறும் சின்ன ஆபரேஷன் தான். என்னப்பா செல்லம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீ இவ்வளவு கஷ்டப்படுற? சரி, அவங்க அப்பா படைச்சுக்கிட்டாரு. அப்பா நல்லா இருக்காரு. இப்படா திரும்பவும் மறந்த வெட்டலாம். லக்கா, இப்ப நீ என்ன சொன்ன? திரும்பவும் சொல்லு. இல்ல, இங்க பாருங்க, கோவப்படாதீங்க. நான் என் மம்மி கிட்ட போகணும். மம்மி கிட்ட தானே போகணும். நாங்க ஒண்ணு அனுப்பி வைக்கிறோம்.